இந்தாங்க பாஸ். டேய் தூக்குடா. டேய் எவனா? டேய் 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 தூக்குடா. தூக்குடா. டேய் தூக்குடா. யாரா? என்ன சொல்லி விட்ட? தவறு செய்வது மனித இயல்பு. மன்னிச்சிருங்க பாஸ். எத்தனை தடவை உன்னை மன்னிக்கிறது? பொறுத்து பொறுத்து பாக்குறேன். புஞ்சி எழுந்த என்ன செய்வீங்க? ஒண்ணும் செய்ய மாட்டேன். இதுக்கு என்ன முறைக்கிற? கூல் ட்ரிங்க்ஸா? இல்ல குளு குளு ட்ரிங்க்ஸ். நாங்க தானே இங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். எங்களுக்கு கொடுக்கூடாதா? எங்களுக்கு வாய் இல்லையா? எல்லாருக்கும் வாய் இருக்கு, ஆனா மூளை இருக்கணுமே. அப்பா எனக்கு மூளை இல்லைன்னு சொல்றீங்களா? அதுக்காகத்தான் ஒரு போட்டி வைக்க போறேன். என்ன போட்டி? இந்த கூல் ட்ரிங்க்ஸ நீ குடின்னு சொல்லணும், நான் நிறுத்துன்னு சொல்லுவேன். நல்லா கேட்டுக்க. எக்காரணத்தை முன்னிட்டும் நீ நிறுத்துன்னு சொல்லக்கூடாது. நான் குடின்னு சொல்ல மாட்டேன். சரியான போட்டி. ஆமா, பெரிய பிஎஸ் வீரப்பா நினைப்பு. அப்படியே அடிச்சா போட்டி ஆரம்பிக்கலாமா? யார் முதல்ல குடிக்கிறது? நீங்க தான் பாஸ். நீங்க முதல்ல. எங்க சொல்லு. குடி. கொஞ்சமா குடி. நிறுத்து. குடி. நிறுத்து. குடி. நிறுத்து. போட்டியின் விதிகளை மீறாதே. நிறுத்து என்று நான் தான் சொல்ல வேண்டும். நிறுத்து. குடி. நிறுத்து. சொல்லு. குடி. நீ குடிச்சாலும் சரி, இந்த பாட்டில கடிச்சாலும் சரி. ஹலோ, வாங்க. உங்க மாமா வர்றாரு. வணக்கம் முதலாளி. என்ன மாப்பிள்ளை இவ்வளவு தூரம்? நீங்க எங்க போனாலும் உங்களை விடுறதா எனக்கு உத்தேசம் இல்ல. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். அப்படியா? வாங்க, மேந்துகிட்டே பேசுவோம். வா, பாத்து படி இருக்கு, பாத்து வா. நீ போயிட்டே இரு. என்ன மாப்பிள்ள அப்படி முக்கியமான விஷயம்? அப்பாவை யார் கொண்டாங்கன்னு போலீஸ்க்கு துப்பு கிடைச்சு போச்சாம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள டிஐஜி அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொன்னாரு. என்ன இந்த குளிர்காலத்துல இப்படி உங்களுக்கு இருக்குது? அது உள்ளார புழுக்கம், வெளியே வேர்வையா வருது. அது மட்டும் இல்ல மாமா, லட்சுமி அம்மாவை யார் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். நிஜமாவா? யாரா அது? இங்கதான் இருக்கான். இங்கயா? இங்கதான். இதே மெட்ராஸ்ல தான் இருக்கான்னு அர்த்தம். ஓஹோ. ஆமா, இவன் யாரு இந்த கருப்பட்டி விட்டு தலைய? ஐயா வீட்டுல தாங்க வேலை செய்யறேன். அப்படியா? நீ வேலைக்கு சேர்ந்த எத்தனை நாள் ஆச்சு? நான் வந்து ஆமா, நேத்து தான் வேலைக்கு சேர்ந்தான். ஓஹோ. ஏன் மாப்பிள்ள மாமா, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, இங்க ஆழம் ஜாஸ்தியா, அதான் கேட்டேன். நீச்சல் அடிப்ப, எதிர் நீச்சல் அடிப்ப. அதை எடு. மாமா, உங்களுக்காக ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை விட பெரிய பெரிய ரேடியோ எல்லாம் வீட்டுல இருக்குமாப்ல? இல்ல மாமா, இது உங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு? இதை ஆன் பண்ணி கேட்டீங்க, அசந்து தூங்கிடுவீங்க. எப்பா, வந்த வேலை முடிஞ்சு போச்சு, போட்ட கரைக்கி விடு. பாத்து வாப்பா, மறந்துடாம ஆன் பண்ணுங்க. இதை ஆன் பண்ணி கேட்டீங்க, அசந்து தூங்கிடுவீங்க. ஐயோ, அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க. நான் தான் அடிச்சேன், ஒத்துக்கிட்டேன். நீ ஒத்துக்கிட்ட? அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தானே. ஏன்டா அப்படி பண்ண? நீயே அந்த பொண்ணை ஒரு தடவை பார்த்த? இப்ப நான் அந்த பொண்ணை பார்க்கணும். இருக்கவா? உன்னை அடிச்சு சொல்லாதீங்க, செயல்படுங்க. ஏய், இன்னைக்கு என்ன கிழமை? நாளைக்கு சனிக்கிழமை. உனக்கு சம்பளம் கிடையாது. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த பொண்ணு கோயிலுக்கு வருவா. அத பத்தியா? 2-3 நிக்குதே. அதான் அந்த மஞ்சச்சாரி அமிதாப் பச்சன் அளவுக்கு உயரமா நிக்குதே. நம்ம கூட டான்ஸ் ஆடின பார்ட்டி. வர என்னப்பா என்னையே மறந்துட்டு போற?
பண்றீங்க? முன்ன பின்ன பொண்ணுங்களை பார்த்தது இல்லையா? பாத்திருக்கேன். பின்னாடி வரீங்க? நான் பின்னாடி வரலீங்க, நீங்க தான் என்ன எடுத்துட்டு போறீங்க. If you don't mind. I'm sorry. I like it. Thank you. You're welcome. நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டது இது 2வது முறை. என்ன சொல்றீங்க? ஏய் சந்திரா, இங்க வாடா. என்ன பிரதர்? உங்களை அடிச்சது, உங்களை கார்ல அடிச்சது இவன் தானே? ஆமா. ஆமாண்ணா, அப்ப அவன் அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் அப்பா கிட்ட சொன்னீங்க? உங்க அப்பா கிட்ட சொன்னதா? ஆமாங்க, நீங்க புகார் பண்ணது அவங்க அப்பாட்ட. எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. நான் டெஸ்ட் டியூப் மூலமா பிறந்தவன். ஆமா, பெரிய டியூப்ல பிறந்தான், அதான் இப்படி லோன்னு இருக்கான். எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது கேட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். I see. I'm sorry. It's okay. See you. See you. என்னப்பா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி நிக்கிற? நீ இடிச்ச பார்ட்டி சூப்பர் பார்ட்டிடா. நான் இடிச்சு என்ன புண்ணியா? நீ இல்ல தள்ளிட்டு போயிட்ட. அந்த பொண்ணு மறுபடியும் மீட் பண்ணணும். நான் செட்டப் பண்ணிடுறேன். நீ என்ன செட்டப் பண்ற? போடா பெரிய மன்மத குஞ்சு. ஏன்டி வரும்போது எரிச்சலா வரீங்க? வரும்பொழுது வழியில மிளகா பஜ்ஜி சாப்பிட்டு வந்த, அதான் எரியுது. போடா. உங்க மாமன் கிட்ட சொல்லி உன்னை எம்டி ஆக்கலான்னு பார்த்தேன். அவன் முடியாதுங்கறத சொல்லாம சொல்லிவிட்டான். தம்பிய எம்டி ஆக்க போறீங்களா? இந்த காலத்துல எந்த பதவிக்கு எவன் ஆசைப்படுறது விவசாயே இல்லாம போச்சுப்பா. நான் என்னடா சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன், எம்டி ஆக்கணும் தானே ஆசைப்பட்டேன். குடிகார பையல. நான் ஏன்பா குடிக்கிறேன்? உண்மையை சொல்றதுக்காக. நீங்க 2 பேரும் பண்ற அக்கிரமத்தை வெளியே சொல்றதுக்காக குடிக்கிறேன்ப்பா. என் வயிற்றுல கலப்பாதரா. நான் தாண்டா இந்த கம்பெனிக்கு எம்டியா இருக்கணும். ஆனா உங்க தாத்தா சுந்தரவதனம் அந்த அனாதை பைய விஸ்வநாத்துக்கு என் அக்காளை கட்டி கொடுத்து அவனை வீட்டோட மாப்பிள்ளை ஆக்குறதுல அவனே எம்டியா வேற ஆக்கிட்டாரு. விக்ரம எம்டி ஆக்கி அந்த ஆறாத புண்ணை ஆத்திக்கலான்னு பார்த்தேன். மேலும் குத்தி குத்தி புண்ணாக்குறானுங்களே. டோன்ட் வரி டாடி. ஏன் நீ வேற வந்து தனியா குத்த போறியா? அதுல டாடி. Thank you. Hello. Thank you very much. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாம நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சு உன்னை எடுத்தவங்க இடுப்ப வச்சிட்ட. நீ மத்தவங்க எரிச்சலுக்கு கவலைப்படாத. நீ எம்பி ஆனதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கங்காரு ரிலேஷன். ராஜா கழுத்துல விழுந்த மாலை அம்மா கழுத்துல விழுந்த தூக்கு கயிறுடா. ஏன் டாடி? விஸ்வநாத் ராஜா இந்த 2 பேருமே இல்லாம போயிட்டா எம்டி பதவிக்கு நான் வரதுக்கு வேற எந்த தடவை இருக்காதுல்ல? அந்த முடிவுக்கு அவ்வளவு சீக்கிரம் போக வேணாம். கொஞ்சம் முந்திரி ஒரு போயிடு. டேய், அந்த சொத்தை அடையறதுக்கு இன்னொரு பைபாஸ் ரூட் இருக்கு. ரேகாவை கல்யாணம் பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. ஐயோ, இந்த வயசுல உங்களுக்கா? டேய், ரேகாவை இந்த வீட்டு மருமகளாக்கிட்டா ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்ல வந்த. கரெக்ட் டாடி, எக்ஸாக்ட்லி கரெக்ட். நானும் இதேதான் சொல்ல நினைச்சேன். இந்த தண்ணி மேல சத்தியமா சொல்றேன் டாடி, கட்டிக்கிட்டா நான் ரேகாவை தான் கட்டிப்பேன். ரேகாவை கட்டி உனக்கு என்ன தகுதி இருக்கு? கண்ணு, உனக்கு என்னென்ன தகுதி இருக்கோ அதெல்லாம் எனக்கு இருக்கு. டாடி, கல்யாணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. டேய், அப்பாவை கவனிச்சுக்கடா, வயசாச்சு. டாடி, என்ன டாடி அவனுமோ உளறிட்டு போறான், நீங்களும் பேசாம இருக்கீங்க. கிடக்குறான்டா குடிகார பைய. ரேகா உனக்கு. டேய், சந்திரன் அந்த கோயிலுங்கிறான், நீ இந்த கோயில என்ன கூட்டிட்டு வந்து 1 மணி நேரமா காக்க வைக்கிறேன். அவ மாத்திரம் வரல, உன்னை பார்ட்டா கழட்டி ஓவர் ஷாப்ல ஓவர் ஆயில் பண்ணிடுவேன். ஐயோ, கைய விடுங்க தலைவா. இதா பாருங்க, அவர் பகல் நட்சத்திரத்தை காமிச்சா நான் ராத்திரி சூரியனையே காமிப்பேன். வெள்ளிக்கிழமை அந்த கோயில், நான் செவ்வாய்க்கிழமை இந்த கோயில் தான் தலைவா, நம்புங்க. என்னடா வந்தாச்சு, பார்ட்டி வந்தாச்சு. டேய், நீ சொன்ன மாதிரி பார்ட்டி வந்தாச்சு. இப்ப அசத்துற மாதிரி ஏதோ ஒரு ஐடியா கூட. கைவசம் நிறைய ஐடியா இருக்கு தலைவா. என்ன? நாகத்தை வசப்படுத்துவது மகுடி, நங்கையரை வசப்படுத்துவது மல்லி. பக்கத்தையே கடை இருக்குது, வாங்கி அசத்துவோம். அசத்துவேன். மல்லிகை என் மன்னன் மயங்கும். ஹலோ ஹலோ. 1 minute. இது உங்களுக்கு தான். இன்னைக்கு போ, நாளைக்கு ஸ்வீட்டா? எஸ். அதுக்கப்புறம் பீச். Am I right? எலியட்ஸ் பீச் அந்த கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்கும். அதுக்கப்புறம் ஹோட்டல் ரூம். அது உங்க வசதியை பொறுத்து. மிஸ்டர்,
ராஜா ராஜா. இந்த ராதாவை பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா புரியல. ராதா ஸ்வீட் நேம். இப்ப பேரை தெரிஞ்சுக்கிட்ட கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாவே தெரியும். லுக் மிஸ்டர், இதுக்கு மேலயே இங்க நின்னு பேசுனீங்க உங்க கண்ணம் சாந்திரம். மறுபடியும் மாட்டிச்சு. என்னது? சட சட. உங்களை திருத்தவே முடியாது. அசத்திட்டீங்க தலைவா. ட்ரை அகைன் அண்ட் அகைன். முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார். என்ஜாய். யூ வாட்ச் பாரு. கண்டா போற்றி, கடம்பா போற்றி, கருணை கடலே போற்றி, வேலவா போற்றி, வினை தீர்த்தவனே போற்றி போற்றி. சாமியோ, இது நம்மளுக்கு, சாரி அம்பாளுக்கு. ஆண்டவனா பார்த்து கொடுத்தது, கீழே போடாதீங்க. எங்க 2 பேரும் சேர்ந்தாப்புல இல்லுங்க. கணவனும் மனைவியுமா காலம் பூரா அமோகமா இருக்கணும்னு ஆண்டவன் ஆசீர்வாதம். நம்பாங்க. வண்டி நிறுத்துறா, வண்டி நிறுத்து. ஹலோ, உங்க எங்க எல்லாம் தேடும் தேடிட்டு இருக்கேன். எதுக்கு? டேய் சொல்லடா. நீங்க உங்க அப்பா ரிப்போர்ட் செஞ்சதுல இருந்து இவங்க அப்பா பயங்கர கோவமா இருக்காரு. இவருக்கு பொண்ணு கொடுக்கணும்னு ஒரு கோடீஸ்வரன் ஒத்த கால் நின்னா, அவருக்கு ஒரு கால் நொண்டி. இப்ப பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்றான். நீங்க செஞ்சது நியாயமா தர்மமா நீதியா சொல்லுங்க. இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, அந்த பொண்ணு ஒரு கருப்பு திராட்சை போடுங்கன்னா தொண்டை வழியா போறது அப்படியே தெரியும். அவ்வளவு சிவப்பு. அது மட்டும் இல்லைங்க, அவ கண்ணு இருக்க, கண்ணு பார்த்தா தூண்டில் போட தோணும். அப்படி ஒரு மீன் கண்ணு. அவ மூக்கு இருக்கே மைசூர் கம்பெனி கேக்கு மாதிரி. இதெல்லாம் இறந்துட்டு பரதேசி மாதிரி தவிக்கிறாரு, தனிமையா நிக்கிறாரு. ஐம் சாரி. இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அதுக்கு நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, அந்த கோடீஸ்வரன் பொண்ணுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்கள்ட்ட இருக்கு. நீங்க பிரதர் கட்டிக்கணும். வாட்? அப்படி ஒரு ஐடியா இல்லன்னா அப்பா கிட்ட போன் பண்ணி நடந்த உண்மையை சொல்லிடுங்க. சொல்வாங்க. சரி வாங்க. சரி வாங்க. நீங்க போங்க. இதுக்குதான் துணையாவே வரக்கூடாது. துணைக்கு வந்தா என்ன ஆகும்? நம்மள மாம் சாய்க்கிறாங்க. வாங்க. நிஜமாவே உங்க அப்பா உங்களை திட்டினாரா சார்? நான் என்ன பொய்யா சொல்றேன், நிஜமா தாங்க. அப்ப நீங்களே உங்க அப்பாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களே. ஐயோ, நான் சொன்னா நம்ப மாட்டாரு. எங்க அப்பா அருமையான அப்பா, நீங்க சொன்னா நம்புவாங்க. ஹலோ ஹலோ காயின். ஹலோ, யார அப்பாவா? கொஞ்சம் இருங்க. ஐயோ, என்ன பேசுறது? நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, பேசுங்க. சார் சொல்லுங்க. மாமா 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 மாமா. தலைவா கொஞ்சம் விடுறீங்களா? பிரதர் இங்க பாரு, கூட்டம் கூடி போச்சு. வாங்க வாங்க. வேலைக்கே போக மாட்டாங்க, இதுக்குன்னா கூட்டம் கூடி நின்று பாப்பாங்க. தள்ளுங்கடா, தள்ளுங்கயா, போங்கயா. இன்னொரு வாட்டி வந்து பெல்லடி என்ன பண்றேன்னு பாரு. என் வடிவு நீ போ. இன்னொரு பக்கெட் தான் ஊத்துங்க. இந்த இங்கெல்லாம் நனையில ஊத்துங்க. ஐயோ சாரி சார், பக்கத்து வீட்டு பொடியே நினைச்சேன். யார பாக்கணும்? உள்ள வாங்க. யாருமா அது? யாருன்னு தெரியல டாடி, தெரியாதனமா தண்ணி ஊத்திட்டேன். என்ன பொண்ணுமா நீ? போய் சீக்கிரம் ஒரு டவல் எடுத்துட்டு வா. சாரி தம்பி, நீங்க யாரு? என்ன தெரியல சார். தெரியலையே. அண்ணாமலை யூனிவர்சிட்டில 7 ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருந்தீங்கல்ல? ஆமா. அந்த 4 பேர்ல நானும் ஒருத்தன். என் பேர் குமார். இந்த வருஷம் BA ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்க டிஜி சங்கருக்கு ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். நிச்சயமா தரேன். இந்த டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு சார். நாளைக்கு காலையில வந்து வாங்கிக்கிங்க. தேங்க்யூ சார். இந்தாங்க. பரவாயில்ல, நானே தவிக்கிறேன். வரேன் சார். வரேங்க. வாங்க. அக்கா உயிரோடு இருக்கும்போது என் பொண்ணு உன் பையனுக்கு தான் அடிக்கடி சொல்லுவாங்க. போயிட்டாங்க, என்ன பண்றது?
அத நினைச்சுதான் ரேகாவை விக்ரமுக்கு கேட்டு வந்திருக்கிறேன். ராஜா, உனக்கு எதுவும் அப்செக்ஷன் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா. பெரியவங்க நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். மாமா ஒண்ணும் பேசாம இருக்காங்களே. உறவு விட்டு போக கூடாதுன்னு எனக்கு ஆசைதான் தம்பி. ஆனா கட்டிக்க போறது என் பொண்ணு இல்லையே, அவளே ஒரு வார்த்தை கேட்கலாம். ரேகா, ரேகா. அத்தா, ரேகாவுக்கு யார கல்யாணம் பண்ணி வச்சா நல்ல வாழ்க்கை அமையும்னு முடிவு பண்ண வேண்டியது நாம தானே. மாமா, மாமா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. விக்ரம கட்டிக்க எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை பொண்ணு வந்திருக்காங்க. பொண்ணா? குட் மார்னிங். நீங்களா? என்ன குட் மார்னிங்? என்னங்க என்ன நினைச்சீங்க? பொண்ணு நினைச்சேன். அப்பா கிட்ட லெட்டர் கேட்டீங்கல்ல? ஆமா. காலையில வந்து வாங்கி சொன்னாருல்ல? ஆமா. பொறுப்புள்ளவரா இருந்தா வந்து வாங்கிருக்கணும்ல? ஆமா. என்ன ஆமா ஆமா? எடுத்து வந்து கொடுக்க நானே வேலைக்காரியா? ஆமா. சாரி. என்ன சாரி? ரூம் தேடி வந்திருக்கேன். உள்ள வாங்கன்னு கூட சொல்ல தெரியல உங்களுக்கு. இல்லங்க, நீங்க வந்த உடனே மிரட்டினீங்களா, நான் பயந்துட்டேன். உள்ள வாங்க, உட்காருங்க. அழுக்கா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணீங்க. அப்படி பாக்காதீங்க. பொண்ணோட தனியா இருக்கிறேன், பாக்குறவங்க யாரும் தப்பா எடுத்துக்கோ. அதாவது நீங்க இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெயிட்டா வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. அது இருக்கட்டும். ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேட்டதா வாங்கி தருவீங்களா? என்னங்க நீங்க? பையா, காஃபி, டீ என்ன வேணும் உங்களுக்கு? நோ, ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸா? என்ன சார்? ஐயா, எங்கயாவது ஆப்பிள் ஜூஸ் ஒன்று அமுக்கினுவாயா? ஏற்கனவே கடைக்காரனுக்கு 24 ரூபாய் பாக்கி, இதுல ஆப்பிள் ஜூஸ் வரையா? மானத்தை வாங்காதடா. நீங்க இப்படிதான் எப்பவுமே நாட்டிகளா. ஏங்க கடன் வாங்குறீங்க? கடனா? அட நீங்க வேறங்க, புதுசா 500 ரூபா நோட்டு அடிச்சு விட்டுருக்கானுங்களா, ஒரு ரூபாய் சில்லறையே கொடுக்கறது இல்ல. அதான் இல்லடா. இந்தா போய் 2 ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வா. யார் சார் உங்க அத்தை மகளா? என்ன சிரிப்பு? நான் என்ன அத்தை மகளா? இல்ல. அப்ப உங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே? வந்த உடனே சொல்லிடுறேன். இந்த வேண்டாம். டேய், இவங்க என் அத்தை மகள் இல்லடா. பொய் சொல்லாதீங்க சார். பாத்தீங்களா, நம்ப மாட்டேன்றான். நீங்க சாப்பிடுங்க, அவங்க நான் சின்ன பையன். போங்க டாடி, படம் நல்லாவே இல்ல. என் ரெக்கார்ட் நோட்புக்கே வீணாக்கிட்டீங்க. நல்லாதானமா இருக்கு, பாரு. பினிஷ் பண்ணவன பாரு எப்படி இருக்குன்னு. என்னது போட்டிருக்கீங்க? ப்ரொஃபசர் என்னதானே திட்டுவாரு. போட்டது போதும், போடுங்க. குடுமா வரங்க. என்ன அப்பா கிட்ட தகராறு? பாருங்க, இவங்கள தவளை படம் போட சொன்னா முதல்ல படம் போட்டிருக்காங்க. சரி, நீ உள்ள போய் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் காபி எடுத்துட்டு வா, அதுக்குள்ள பாரு. கோ, கம் ஆன். தவளை அது பண்ணி வரைஞ்சிருக்கீங்க. ராஜா, உன் வயசா இருக்கும்போது நான் நிறைய படம் வரைஞ்சிருக்கேன். இடையில கொஞ்சம் டச் விட்டு போச்சுல்ல, அதான். ராஜா, என்னடா அது ஷர்ட் இவ்வளவு டேட்டியா இருக்குது, இதை போட்டு வெளில போட்டு வந்தேன். அது வேற ஒண்ணும் இல்ல டாடி. ஃபிளைங் கிளப்ல இருந்து வரும்போது கார் ரிப்பேர், காருக்கு அடியில போயிட்டு வர வேண்டியதா இருந்து. அங்க இருந்து ஒரு போன் பண்ணி இருந்தா வேற வண்டி அனுப்பிச்சிருப்பல. தப்புதான். இதெல்லாம் என்ன செய்யாத நீ. ஓகே, போடு, நல்லா போடு. ஹாய், ஃபேண்டாஸ்டிக்னே. நீங்களும் வரைஞ்சீங்களே. இந்த பாருமா, அவன் டிராயிங்ல டிப்ளமா வாங்கியிருக்கா. வேண்டாம், என் கூட பாக்ஸிங் வர சொல்லு. கோல்ட்மேன் கூட நான் ஃபைட் பண்றது இல்ல. பாம்பு பாம்பு பாம்பு. நான் ஷெட் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். இதோ வந்துட்டேன். வணக்கம்பா. ஐயோப்பா. ஏய் சந்திரன் எங்க? உங்க பென்ஸ் கார் எடுத்துக்கிட்டு தான் ரயிலுக்கு போயிருக்கார். சி, ட்ரெயிலுக்கு போயிருக்கார். சரி, அவன் வந்ததும் வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர சொல்லு. தேங்க்யூ பா. ஐயோ அப்பா. இடிச்சேன் இடியட்னா சரியா போச்சு, அப்புறம் பேசக்கூடாது. பல்ல உடைக்காம இருந்ததுக்கு சந்தோஷப்படு. நிறுத்துமா, இப்ப என்ன உயிரா உரிச்சு நீ பாட்டுல பேசிட்டு போறியே. எனக்கும் பேச தெரியே, ஏதோ பொம்பளையாச்சுன்னு விட்டுட்டு போறேன். நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்கா தெரியுமா? Be careful.